Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா, காலையில் இருந்து இந்நேரம் வரை எங்கள் அனைவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. இந்த வேளையிலே எங்களுக்கு எந்தவித ஆபத்தும் தீங்கும் நேரிடாதவாறு பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜூம் மீட்டிங் வழியாக இணைத்து உம்மை போற்றவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் நீ செய்த மாபெரும் கிருபைக்காகவும் உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். சங்கீதம் 91 நாங்கள் வாசிக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் தமது சிறகால் மூடி பாதுகாத்து வருகின்றீர். நாங்கள் செல்லக்கூடிய வழியில் நீரே எங்களுக்கு முன்னும் பின்னும் இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்றீர். மேலும் ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டால் அதற்கு பதில் கொடுத்தும் விடுதலை கொடுத்தும் வருகின்றீர் தகப்பனே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து புகழ்ந்து ஆராதித்து இந்த பாடலை பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும்
நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மேலும் யோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறது போல யோபுக்கு சாத்தான் மிகுந்த வாதைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் பேரிழப்பையும் கொடுத்தாலும் யோபு சிறிதளவும் மனம் தளராமல் ஆண்டவர் ஒருவரின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் அன்பும் கொண்டு அவர் ஒருவரையே நேசித்தும் அன்பு செய்தும் வருகின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவர் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம் என்று சொன்னார். கர்த்தர் என்ன முடிவெடுக்கின்றாரோ அதனை எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவார் என்றும் நம் ஒவ்வொருவரையும் நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றார் என்றும் எண்ணிமுடியா அதிசயங்களை செய்கிறவர் என்றும் நாம் விசுவசிக்கிறோம். மீண்டுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் அவருடைய வல்ல செயல்களையும் புகழ்ந்து ஆராதித்து இப்பாடலை தொடர்ந்து பாடுவோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும். நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு
நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றீர். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவே, என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. என்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. இப்பொழுது இந்த செய்தி வேளையில் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தியானிக்கவும், பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் இறங்க வேண்டும் என்றும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அற்புதமான இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஐயா, நன்றியோடு ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறார் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறவரே, துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளில் பயப்படத்தக்க தேவனே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா, இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே, உமது வசனங்களை தியானிக்க இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிற
ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனமே எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் உம்முடைய வசனம் எங்களுக்கு இன்பம் தருவதாக இல்லாதிருந்தால் ஆண்டவரே, நாங்கள் துன்பத்திலே அடிந்து போயிருப்போம் அப்பா. ஆனாலும் கூட ஆண்டவரே, உமது வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதன் மூலம் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாம இருக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆமென். ஆமென். இப்பொழுது நம்முடைய தியானத்திற்கு முதலாவது லூக்கா அதிகாரம் 22 39 முதல் 44 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அதாவது இயேசு என்ன பண்றாரு? ஒலிவமலைக்கு செல்கிறார். அந்த யோவான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அவர் கெதரோன் ஆற்றுக்கு அப்புறமாக போய் தனது சீஷர்களோடு அந்த இடத்திற்குள் நுழைந்தார் என்று நம்ம யோவான் 18:1 நம்ம வாசிப்போம். இயேசு தம்முடைய சீஷரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசு ஒலிவமலைக்கு செல்கிறார், தனது சீஷர்களோடு போறாரு. அந்த ஒலிவமலை ஏன் ஒலிவமலை என்று அழைக்கப்படுகிறது என்றால், அந்த இடம் முழுவதும் ஒலிவ மரங்களால் நிரம்பி இருப்பதால் தான். பொதுவாக மரங்கள் எல்லாம் ஒரு 10 வருஷம், 100 வருஷம், 500 வருஷம் ஆன பிறகு அது அழிந்து போயிரும். ஆனால் ஒலிவ மரம் மட்டும் அழிந்து போவதில்லை. அதனுடைய கிளைகள் உதிர்ந்து புதிய கிளைகள் துளிர்க்குமே தவிர அந்த மரம் ஒருபோதும் பட்டு போகாது. இதை நாம் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். அதாவது நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தால் உலகத்தில் உள்ள எல்லா மரங்களும் அழிந்து போன போதிலும் ஒலிவ மரம் அழியாமல் அந்த தண்ணீருக்கு மேலாக தன் இலைகளோடு நின்றதால் தான் நோவா அனுப்பின அந்த புறா அந்த ஒலிவ இலையை தன் வாயில் கொத்திக்கொண்டு வந்தது என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசிப்போம். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ, அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பாருங்க, 40 நாள் மழை பெஞ்சிருக்கு. அப்படி மழை பெஞ்சிருந்தா 40 நாள் ஒரு செடியோ மரமோ இருந்தா அது அழுகி வீணா போயிருக்கும். ஆனா இந்த ஒலிவ மரம் மட்டும் புதிய இலைகளோடு அந்த தண்ணீருக்கு மேலாக நின்றதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். 128ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய தலைமுறைகள் அழிந்து போகவே போகாது என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலிலே ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணுவதற்கு இந்த ஒலிவ எண்ணெயை தான் அவர்கள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒலிவ மலையில அந்த ஒலிவ விதைகளை என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் செக்குகள்ல ஆட்டி ஒலிவ எண்ணெய் பிழிந்தெடுப்பாங்க. அதனால அந்த ஒலிவ மலையில நிறைய அந்த எண்ணெய் செக்குகள் இருக்கும். அதனாலதான் அந்த இடத்திற்கு கெத்செமனே அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. அப்போ ஒலிவ எண்ணெய் பிழியப்படுவது போல இயேசு தன்னுடைய ஆத்துமாவை பாடுகளுக்கு உட்படுத்தி மரணத்தில் ஊற்றி ஜெபித்து தன்னை ஒப்பு கொடுத்த இடம்தான் அந்த கெத்செமனே தோட்டம். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, இயேசுவுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லாதபடியால் அவர் அடிக்கடி ஒலிவ மலைக்கு சென்று இரவு முழுவதும் ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் அவர் எப்படி ஜெபித்தார் அதைத்தான் நாம் வாசித்தோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அவர் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்தார் என்று ஏசாயா 53:12 நாம் வாசிக்கிறோம். மேலும் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5:7 நாம் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் கவலை இருந்தாலும், எவ்வளவுதான் டென்ஷன் இருந்தாலும், எவ்வளவுதான் அவனுடைய மனசுல பாரங்கள் அழுத்தினாலும் அந்த மனுஷனுக்கு என்ன வரும்? மேக்சிமம் ஹை பிபி வரும், பிரஷர் வரும், அல்லது நமக்கு பேராலிட்டிக் அட்டாக் வரும். ஆனால் எத்தனை நாளங்கள் இந்த மனிதனுக்கு வெடிப்பதில்லை. ஆனால் இயேசுவோ மனுக்குலத்தின் மீதுள்ள பாரம் முழுவதையும் சுமந்து நிற்கிறார். உலகத்தின் பாவ பாரங்களையெல்லாம் தன் ஆத்மாவிலே சுமந்து தவிக்கிறார் அந்த கெத்செமனே தோட்டத்திலே. அப்ப அவருடைய சரீரம் அடுத்த நாள் சிலுவையில் அறையப்பட்டாலும் அவர் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றியது அந்த கெத்செமனே தோட்டத்தில் தான். இயேசு சிலுவையில் தான் ரத்தம் சிந்தினார் என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு சிலுவைக்கு முன்பாகவே முதலில் ரத்தம் சிந்திய இடம் கெத்செமனே தோட்டத்தில் தான். இந்த மனித இரத்தத்தில் ஒரு பெரிய ரகசியம் உண்டு. அது மிருக இரத்தத்திலிருந்து வேறுபட்டது. லேவியர் 17:11 நாம் வாசிக்கிறோம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் உள்ளது என்று. மனித இரத்தம் பேசக்கூடியது. மனிதனுடைய ஒவ்வொரு துளி இரத்தமும் தன்னை உண்டாக்கிய தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. முதலாக சிந்தப்பட்ட இரத்தம் ஆபேலின் இரத்தம் தான். ஆபேல் தன் சொந்த சகோதரன் காயினால் கொலை செய்யப்பட்டான். அவன் கொலை செய்யப்பட்டது ஒருவருக்கும் தெரியாது என்று காயின் எண்ணினான். ஆனால் ஆபேலின் இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்ப பாருங்க, ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுது. அப்ப என்ன சொல்லி கூப்பிட்டு இருக்கோம்?
அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் என்னன்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன் என்பதுதான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். அப்படின்னா தன் சகோதரனை பழிவாங்க சொல்லியே அது வாதாடி இருக்கும் தேவனோட. ஆனால் தேவகுமாரனாகிய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்ட போது அந்த இரத்தம் மன்னிக்கும்படியாகவே பேசியது. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பரிந்து பேசியது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12:24 வாசிப்போம். 24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் என்றும் வந்து சேர்ந்தீர்கள். இங்க பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துடைய சிலுவை அண்டைக்கு நம்ம வந்துட்டோம்னா அது ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் இரத்தமாகிய அந்த இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசும் இரத்தம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் நமக்காக எவ்வாறு தனது இரத்தத்தின் மூலம் பரிந்து பேசுகிறார் என்பதை குறித்து இப்பொழுது தியானிக்கலாம். பரலோகத்தை போல காட்சி தந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு சஞ்சரிக்கிறார்கள், தேவனோடு உறவாடுகிறார்கள். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த ஏதேன் தோட்டத்துல இருக்காங்க. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது தேவனுடைய உறவை இழந்து நின்றார்கள். ஏதேன் தோட்டத்து மகிழ்ச்சியிலிருந்து துரத்தப்பட்டார்கள். அங்கே மனிதனுக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. வானத்தின் கீழே திறந்து விடப்பட்ட நிலை. அடைக்கலமோ ஆதரவோ தர யாருமே இல்லை. சாபங்கள் வேறு அவர்களை தொடர்கிறது. இனி அவர்கள் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த பாடுபட வேண்டும். பூமி சபிக்கப்படுகிறது. அது இனி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். அவன் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த அந்த வயலையெல்லாம் உழுது அவன் பயிரிட்டாதான் அவன் சாப்பிட முடியும். வியாதியும் பலவீனமும் சாவும் மரணமும் அவனை பின்தொடர்ந்து வருகின்றன. அப்போ காலங்கள் உருண்டோடுகிறது. யோபு 16:21 யோபு கூறுகிறார். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். இங்க பாருங்க, யோபு புலம்புறாரு. ஒரு மனுபுத்திரன், ஒரு மனுஷன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடையே மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் வேணும். அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோபு சொல்றாரு. ஆம், மனிதனுக்காக ஒருவர் பரிந்து பேச வேண்டும். யார்கிட்ட? தேவன்கிட்ட. தேவனோட வழக்காட வேண்டும். தேவனோடு சமாதானம் ஏற்படுத்த வேண்டும். அப்போ உலகம் ஏங்கியது, இந்த சரித்திரம் எதிர்பார்த்தது. காலம் நிறைவேறிய போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். தன் இரத்தத்தை எல்லாம் நமக்காக ஊற்றி கொடுத்து தனது இரத்தத்தின் மூலமாக நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசினார். அவர் கெத்சமனே தோட்டத்திற்கு போவதற்கு முன்பாக யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிப்போமானால் எத்தனை பரிவோடும் கனிவோடும் இயேசு நமக்காக ஜெபித்தார் என்பதை அறிந்து நம் மனம் உருகிவிடும். பூமியிலே இரத்தம் உண்டு, ஆனால் அந்த இரத்தத்தில் பரிசுத்தம் இல்லை. பரலோகத்திலே பரிசுத்தம் உண்டு, ஆனால் அங்கு இரத்தம் இல்லை. ஆகையால்தான் பரலோகத்திலிருந்து இறங்கின பரிசுத்தரான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மாம்சமும் இரத்தமும் உடையவராக வாழ்ந்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக இன்றும் நமக்காக
தேவனோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி அன்பு அவருடைய இரத்தத்தில் வெளிப்பட்டது. நமக்காக பரிந்து பேச அவர் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து நம்மேல் எவ்வளவு அன்பு கொண்டவராக இன்றும் நமக்காக பிதாவின் மலிந்து பாரிசத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாக நமக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இரண்டாவதாக, அவருடைய முள்முடியில் சூட்டப்பட்ட அந்த தலையில் இருந்து வழிந்தோடிய இரத்தம், அதை குறித்து தியானிப்போமானால், அந்த இரத்தம் நம்முடைய சாபங்களை எல்லாம் தகர்க்கிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3:13 வாசிக்கலாமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறவன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி பிரித்துக் கொண்டார். கொலைகள், வேசித்தனங்கள், இந்த மந்திரம் செய்யறது, பில்லி சூனியம் செய்யறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் மிக பயங்கரமான சாபங்களை கொண்டு வரும். குற்றமற்ற இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் யூதர்கள் என்ன சொன்னார்கள்? இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அந்த குற்றமற்ற செம்மறியை கொலை செய்த யூதர்கள் அந்த சாபத்தை அவர்கள் வாங்கி கொண்டார்கள். அந்த சாபத்தின் விளைவாகத்தான் 20 நூற்றாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக அலைந்து திரிகிறார்கள். தேசத்தில் இருந்து துரத்தப்பட்டார்கள். ஹிட்லர் லட்சமாய் யூதர்களை கொன்று குவித்தான். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே சாபங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சாபங்கள் முள்ளாய் மாறி ஒவ்வொருவருடைய இருதயத்தை உடைக்கிறது, குடும்பங்களை சிதைக்கிறது, அமைதியை கெடுக்கிறது. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது. எங்கள் குடும்பத்துல என்னுடைய மகள் ஜென்சிக்கு திருமணம் செய்ய வரன்கள் பார்த்து கொண்டிருக்க போது கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவோட கிளம்பி போன பிறகு அவங்களுடைய ரிலேஷன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, அந்த குடும்பத்துக்கு தலைமுறையா சாபம் இருக்கு, அதனால நீங்க உங்க பொண்ணு அந்த குடும்பத்துல கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த பையனுடைய அப்பாவுடைய அப்பா ஒரு பெரிய ஜமீன்தாரு, அவரு ஒரு நிறைமாத கர்ப்பிணிய ஒரு கிணத்துல தள்ளி கொலை செஞ்சுட்டாரு. அதனால அவங்க வீட்டு குழந்தைகள்லாம் ஒரு ரிட்டார்டட் சைல்டு ஆகும், அவங்களுக்கு ஏதோ ஒரு குறைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நம்ம செய்த அந்த கொலை பாதகங்கள்லாம் நம்மளை விடவே விடாது, நம்மள தொடர்ந்து நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அதனால அந்த இன்னொரு நிகழ்வு கூட ஞாபகம் வருது எனக்கு. இந்த சாபம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த சாபங்கள் 2 வகையான சாபங்கள் வரும். ஒண்ணு என்னன்னா, நம்முடைய முற்பிதாக்களின் சாபங்கள், ஆதாம் முதல் தலைமுறையாக அந்த முற்பிதாக்களின் வழியாக வருகின்ற சாபங்கள். இரண்டாவது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் சாபங்கள். இந்த நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் சாபங்கள்னு சொல்லும் போது நம் 10 கட்டளைகளுக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த நம்ம என்னென்ன விஷயத்துல கீழ்ப்படியாம இருக்கிறோமோ அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாபத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அதத்தான் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15 முதல் 68 வரை உள்ள வசனங்களை நாம் தனியாக நிதானமாக வாசித்து பார்த்தோமானால் அந்த நியாய பிரமாணத்தினால் நமக்கு என்னென்ன சாபம் வரும் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு வைர வியாபாரி இருந்தார். அவருக்கு வைர வியாபாரின்னு நம்ம சொல்றது அவருக்கு ஒரு கௌரவமான பேர். ஆனால் அவர் செய்த வியாபாரம் என்னன்னா, ஒரு சின்னஞ்சிறு குழந்தைகளை எல்லாம் கடத்தி மலேசியா தேசத்துல ரப்பர் தோட்டத்துல உள்ள தொழிலாளிகளுக்கு வித்துருவாரு. அந்த குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் எப்படி துடிச்சிருப்பாங்க பாருங்க.
அவர்களுடைய வேதனைகள் எல்லாம் அவருடைய குடும்பத்துக்கு சாபமா மாறியது. அப்போ அந்த சாபங்கள்லாம் அந்த குடும்பத்துல ஒரு அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பை கொண்டு வருது. எப்படின்னா அந்த வியாபாரியும் அந்த குடும்பத்திலையும் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் குடும்பத்தை சிதைக்க ஆரம்பிச்சு. அப்படி என்னன்னா 2 பையங்களும் சிறு வயசுலயே மரிச்சு போனாங்க. அவங்க சொத்துக்கள்லாம் பறி போயிருச்சு. 3 தலைமுறையாக ஆண் சந்ததிகள்லாம் பைத்தியமாகவும் திருமணமாகாமலும் குழந்தைகள் இல்லாமலும் முற்றிலும் அழிந்து போனார்கள். அதுதான் யாத்திராகமம் 34:7 நாம் வாசிக்கலாமா? இல்லையா? அதாவது குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் அப்படின்னு நம்ம அதுல வாசிக்கிறோம் அந்த ஆகமத்துல. அது இயேசு கிறிஸ்துவின் அந்த முள்முடியிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் இந்த சாபங்களை எல்லாம் நமக்கு முறித்து போடுகிறது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் உள்ளங்கையில் ஆணிகள் கடாவப்பட்டதால் வழிந்தோடிய ரத்தத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை குறித்து இப்போது நாம் தியானிக்கலாம். ஏசாயா 49:16 ஆண்டவர் கூறுகிறார், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மடியில் என் முன் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 நம்ம வாசிக்கிறோம், 7 நட்சத்திரங்களை தனது வலது கையில் ஏந்தி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் அப்படின்னு வாசிக்கிறோம். அதே 7 நட்சத்திரங்களை வலது கையில் ஏந்தி இருக்கிற ஆண்டவர் ஏசாயா 41:13 கூறுகிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று அவர் நமக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நான் இருக்கேன், நீ எதுக்கு பயப்படுற அப்படின்ட்டு. நம்ம கையில ஒரு சின்ன குண்டூசி குத்திட்டாக்க கூட நம்ம துடிச்சு போயிடுறோம். ஆனால் அவ்வளவு பெரிய ஆணிகள் அவரது கைகளை துளைத்து இறக்கி அந்த சதைகளையும் நரம்புகளையும் கிழித்து சிலுவை மரத்தில் இறக்கும் போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என்று கொஞ்சம் சிந்தித்துப்பார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம அடிக்கடி நம்ம கவலைப்படுறோம், கலங்குகிறோம். அதாவது நமக்கு வயசாயிடுச்சுன்னா நம்மளை யாரு கவனிப்பா, நமக்கு யாரு உதவி செய்வா, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பல விதமா நமக்கு எதிர்காலத்தை குறிச்சு நம்ம கவலைப்படுறோம். சில பேர் என்ன செய்வாங்க, ஜோசியக்காரன்ட்ட போவாங்க. அவன் கையில உள்ள ரேகைகளை பார்த்து அவங்க எதிர்காலத்தை கணிச்சு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்றாங்க. மனிதர்களை என்ன செய்யறாங்க, அவங்க ஜோசியக்காரன், குறி சொல்றவன், மந்திரவாதி, இவங்களை நோக்கி ஓடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகிய நமக்கு நம்முடைய காலமோ கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் நம் ஆண்டவர் இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். இயேசுவின் சீஷர் தோமாவுக்கு விசுவாச குறைவு இருந்தது. உயிர்த்த இயேசுவை கண்டோம் என்று சீஷர்கள் தோமாவிட்ட சொன்ன போது அவர் நம்பல. அவருடைய கைகளினால் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவசிக்க மாட்டேன் என்று தோமா கூறினார். அப்ப இயேசு தோமாவை பார்த்து என்ன சொன்னாரு, நீ உன் விரலை இங்கே நீட்டி அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அதே போலத்தான் நமக்கும் பல வேளைகள்ல நம்பிக்கை இல்லாம போகும்போது தோமாவை போல நம்மளும் கலங்கிய நிலை நமக்கு ஏற்படும். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், விசுவாசத்தோடு நாம் இருந்தோமானால்
ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அதான் தாவீது சங்கீதம் 31:14-15 அவர் ஜெபிக்கிறதை வாசிப்போமா? நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலத்தில் இழப்பு இருக்கிறது, என் சத்தத்தின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்பிடியும். அப்படின்னு எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார் பாருங்க. என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, நீர்தான் என்னுடைய பகைவர்கள் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவன் கைக்கும் என்னை தப்புவியும்னு அழகா ஜெபிக்கிறாரு. அதுதான் நம்ம நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும். அதை விட்டுட்டு நம்முடைய கைகளில் நான் தான் செஞ்சேன், இது என்னாலதான் ஆச்சு அப்படின்ட்டு நம்முடைய கைகளின் மேல் நாம் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. இததான் அந்த டைட்டானிக் கப்பலை உருவாக்கிய பொறியாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய கை திறமையினாலே இந்த கப்பலை உருவாக்கி இருக்கிறோம், இந்த கப்பலை ஒருவரும் மூழ்கடிக்க முடியாது, கடவுளே நினைத்தாலும் இந்த கப்பலை ஒருவரும் மூழ்கடிக்க முடியாது என்று அவர்களுடைய கை திறமையின் மீது அவர்கள் அளவு கடந்த நம்பிக்கை உள்ளவர்களாக அந்த கப்பலில் ஏறி பயணம் செய்தார்கள் என்று டைட்டானிக் கப்பல் குறித்த டாக்குமெண்ட்ரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் பயணம் செய்த போது ஒரு நாள் இரவு அந்த கப்பல் பனிக்கட்டியின் மீது மோதியது. நூற்றுக்கணக்கானோர் பரிதாபமாக இறந்து போனார்கள். நம் கையை ஜோசியக்காரன் நீட்ட தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக நம்மை முன்குறித்த தேவன். அவர் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் கரங்களில் வரைந்து வைத்துள்ளார். எனவே அவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களில் நாம் அடங்கி இருப்போம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் பாதங்களில் வழிந்த வல்லமை உள்ள இரத்தத்தை குறித்து நாம் இப்போது தியானிப்போம். இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய கவலைகள், கண்ணீர்கள், நிறைய நமக்கு பிரச்சனைகள். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு ஆறுதல் தரும் இடம் எதுனா இயேசு கிறிஸ்துவின் பாதப்படிதான். மரியாள் தனது ஆறுதலின் இடமாக தெரிந்து கொண்டது இயேசுவின் பாதம்தான். அவர் பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்தாள், பரிமள தைலத்தால் பூசினாள், அன்போடு முத்தம் செய்தாள். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு கிறிஸ்து சான்று பகர்கிறார். இயேசுவின் கால்களில் வழிந்த இரத்தம் உலகத்தை தன் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கும் பிசாசானவனின் தலையை நசுக்கி அவனுடைய கிரியைகளை அழித்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக அல்லவா? ஆதியாகமம் 3:15 கர்த்தர் உறுதியாக சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. 1 யோவான் 3:8 பிசாசின் கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவங்கள் இல்லாமல் கழுவப்பட்டவர்களுக்கு இயேசு தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் தருகிறார். லூக்கா 10:19 வாசிக்கலாமா? இதோ சர்ப்பங்களையும் மிருகங்களையும் மிதிக்கவும் சர்ப்பங்களையும் வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார்கள். அப்ப இவ்வளவு அதிகாரம், சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதனால பிசாசை நமது பாதங்களால் நாம் மிதித்து அவனது கிரியைகளை அளிக்கும்படிக்கு நாம் இயேசு அவர் பாதங்களில் வழிந்த இரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அது எவ்வளவு பாக்கியம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்க. ஆதலால் பிள்ளைகள் இரத்தத்தையும் உடையவர்களாயும் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரான மரணத்துக்கு அதிகாரியாக தமது மரணத்தினால் அழிக்கும்படி ஜீவகாலங்களில் மரண பயத்தினாலே
அடிமை தனத்துக்குள்ளானார். யாவரையும் விடுதலை பண்ணி அப்படியாக நமக்கு எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உடல் முழுவதும் வழிந்த இரத்தத்தை குறித்து இப்போது தியானிப்போம். இயேசு கிறிஸ்து சவுக்குகளால் மாறி மாறி அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு உழப்பட்ட நிலம் போல அவரது உடம்பு மாறுகிறது. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்க்கும்போது அவர் உடல் முழுவதும் இரத்தமயமாக நாம் பார்க்கிறோம். அவ்வளவு கொடூரமான ஒரு அவரை வாதிச்சிருக்காங்க இந்த யூத போர் சேவகர்கள். நம்ம ஏசாயா 53:5 நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. இங்க ஹைலைட்டான சென்டென்ஸ் எழுதுதுன்னா அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. நமது வியாதிகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் அவர் தம் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் உலகத்துல எவ்வளவு கொடூரமான வியாதிகள் இருக்கு, எத்தனை அந்த கொடூரமான வியாதிகள் இருக்குன்னு அவங்க கணக்கிட்டு பார்க்கும்போது 39 வியாதிகள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்கள். இயேசுவும் 40க்கு 1 குறைவாக 39 முறை தன்னை கொடூரமாக அடிக்க ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு தன் சரீரம் முழுவதையும் இரத்த குளமாக்கி தழும்புகள் ஏற்று நோயின் கூரை முறித்தார். நம்முடைய நோய்க்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது இயேசு தன் தழும்புகளால் நம்மை குணப்படுத்துவார். இதற்கு நானே சாட்சி என்பது குறித்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை என்னுடைய செய்திகளில் உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். அடுத்ததாக இயேசுவின் பிளக்கப்பட்ட அந்த விழாவிலிருந்து வழிந்த இரத்தத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். யோவான் 19:34. ஆகிலும் போர் அவருடைய விழா உடனே அப்போ இயேசுவை விழாவிலே குத்தின அந்த ரோம போர் சேவகன் பெயர் என்னன்னா லாங்கிமஸ். இயேசுவின் விழாவை அவன் குத்தின மாத்திரத்துல அவருடைய விழாவிலிருந்து புறப்பட்டு வந்த இரத்தத்தின் ஒரு துளி அவன் கண்களில் பட்ட போது அவன் கண்களில் இருந்த குறைகள் சுகமடைந்தவனாய் அவனுடைய கண்களில் இருந்த வேதனைகள் முற்றிலும் நீங்கி இமை பொழுதிலே அவன் சுகம் பெற்ற பிறகு அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டு பெரிய ஊழியக்காரனாய் மாறி இரத்த சாட்சியாக மரித்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. அவருடைய விழாவிலிருந்து வெளிப்பட்ட இரத்தமும் தண்ணீரும் அவருடைய தெய்வீக அன்பையும் கிருபையையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் அன்பு அளவில்லாத அன்பு, அது அதிசய அன்பு, ஆழம், அகலம், நீளம், எல்லை காணாத அன்பு, களங்கமில்லாத அன்பு, கருணை சேர் அன்பு. இயேசுவின் அன்பை அதிகமாய் தியானித்து அவரை போல மாற முயற்சிப்போம். இயேசுவின் தலையில் வழிந்த இரத்தம் நம் சாபங்களை முறிக்கிறது. கரங்களில் வழிந்த இரத்தம் வழியாக நம் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். கால்களில் வழிந்த இரத்தம் வழியாக சாத்தானின் சகல கிரிகைகளையும் அழித்து நம்மை எல்லா பயத்திலிருந்தும் நீக்கி அவர் நம்மை ரட்சித்தார். மேலும் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு வந்துள்ள ஆசீர்வாதங்களை குறித்து சில வசனங்களை இப்பொழுது பார்ப்போம்.
முதலாவது அந்த பாவ மன்னிப்பு உண்டாக்கும் இரத்தம். மத்தேயு 26:28 நாம் வாசிக்கிறோம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தைரியப்படுத்தும் இரத்தம். எபிரேயர் 10:19-20 வாசிப்போம். ஆகையால் சகோதரர்கள், நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கும் இயேசுவானவர் தமது மனுஷனுக்கு தெரியும் வழியாய் மாற்றத்தை நமக்கு தீர்வுபடி நம்பியால் அந்த மாற்றத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கும் அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் அவ்வளவுதான், தைரியம் உண்டாகி இருக்கிறது. மூன்றாவதாக, அவருடைய இரத்தம் நம்மை மீட்டெடுக்கின்ற இரத்தம், நம்மை ரட்சிக்கின்ற இரத்தம். அதை 1 பேதுரு 1:19 வாசிக்கலாம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:9. அவர் இல்ல ரத்தத்தினாலே நீதிமான்கள் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தம் நம்மை ஒப்புரவாக்குகின்ற இரத்தம். கொலோசையர் 1:20. அவர் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாரும் அவர் மூலம் அவருக்கு பிரியமாயிற்று. அடுத்ததாக, அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தம் செய்யும் இரத்தம். எபிரேயர் 13:12. அந்தபடி இயேசு தனத்தை பரிசுத்தமாக நகரவாசலுக்கு புறமே பார்க்கிறார். அடுத்ததாக, அவருடைய இரத்தம் புதிய உடன்படிக்கையின் இரத்தம். லூக்கா 22:20. போஜனம் அவர் இந்த பாவம் உங்களுக்காக செய்யப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலே புதிய அடுத்ததாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின இரத்தம். அதை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5:9-10. புஸ்தகத்தில் அதில் ஏனெனில் நீ அடிக்கப்பட்டு சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாங்கள் புதிய பாட்டை. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செத்த கிரியைகளற சுத்திகரிக்கின்ற இரத்தம். எபிரேயர் 9:14 நித்திய ஆரம்பிகளை தம்மை கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனுஷாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஜெயமளிக்கிற இரத்தம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையில் நாம் அந்த அவருடைய பரிசுத்த இரத்தத்தை குறித்து தியானித்தோம். நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மறைத்து கொள்ளும்படியாக இந்த பாட்டை நாம் பாடி அவரை துதிப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நாம் கோட்டை கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். பெரியவரே உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எதுவும் பாதுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் போலம் நடத்துதி அபிஷேகம் செய்கின்றி. ஆயனை போலம் நடத்துகிறே அபிஷேகம் செய்கின்றி. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, உமது பிளவுண்ட உமது சரீரத்தின் காயங்களில் பாயும் இரத்த ஊற்றால் எங்களை ஒவ்வொருவரையும் ஒரு முறையாக முழுவதுமாக கழுவும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழங்களையும் நினைவுகளையும் சிந்தனைகளையும் உமது இரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். எங்களை தூய்மைப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் நோய்களை குணமாக்கி எங்களுக்கு ஆரோக்கியம் தந்து எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொண்ட உமது கிருபைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் வரைந்து வைத்துள்ள அன்பை இயேசுவே எங்கள் எதிர்காலம்.
உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நீர்தான் எங்கள் நம்பிக்கை, எங்கள் புகலிடம். எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்த இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துருவின் சகல வல்லமையை முறிக்க எங்களுக்கு அதிகாரம் தந்துள்ள இயேசுவே, உமக்கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் இரத்தத்தால் கழுவும், மது இரத்தத்தால் நடத்தும், தூய ஆவியினால் நிரப்பும், வரங்களை பொழிந்து உமது அன்பினால் எங்களை நிரப்பும். நாங்களும் ஆவியின் கனிகள் தந்து உமக்கு சாட்சியாக இருக்கவும், உமது வருகையிலே நாங்கள் காணப்படத்தக்கதாக தந்தையினிடத்தில் பேசுபவரும் மிக சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான எங்கள் அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென்.